நமக்காக வேத வாசித்து தந்த சகோதரர் தேவன் தான் ஆசீர்வதித்து இப்போதும் சகோதரர் சகாயமையா திண்டுக்கல்லில் ஊழல் செய்யும் வேத காரியங்களை நமக்காக உலக பாட்டு புத்தகத்தை திட்டமாய் நமக்கு அதிக திட்டமாய் போதித்து வரக்கூடிய காரியங்களை நாம் கவனிக்க முடியாத தேவ செய்தியை சகாயமையா அவர்கள் நமக்கு தரும்படியாக அன்புடன் குடியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதும் நாம் உன்னத பாட்டை ஆராயும் 34வது வாரம். கடந்த வாரத்திலே 7ஆம் அத்தியாயத்தின் முகவுரையை பார்த்தோம். இப்பொழுது நாம் 7ஆம் அத்தியாயத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். மணவாட்டி 3வது முறையாக விவரிக்கப்படுகிறாள் என்று நான் போன வாரத்திலே சொன்னேன். 3வது முறை அல்ல, இது 4வது முறை. ஏனென்றால் சூலைநீத்திய பெண் என்று அழைக்கப்படும் இந்த மணமகள் உன்னத பாட்டு முழுவதிலேயுமே விரிவாக விவரிக்கப்படுகிறாள். அவளுடைய உடல் அழகு, குணம் மற்றும் தன் நேசருக்கான ஏக்கம் ஆகியவை கிட்டத்தட்ட ஒவ்வொரு அத்தியாயத்திலும் சிறப்பிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அவளுடைய அழகின் முக்கிய விளக்கங்கள் 1ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 11 வரை 1ஆம் முறையாகவும், அடுத்த 4ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களிலே 2ஆம் முறையாகவும், 6ஆம் அதிகாரத்திலே 4 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே 3வது முறையாகவும், மற்றும் இப்பொழுது நாம் காணப்போகின்ற உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 9 வசனங்களிலே 4வது முறையாகவும் காணப்படுகின்றது. எனவே இது 4வது முறையாக மணமகளின் அழகு விவரிக்கப்படும் இடமாக உள்ளது. பிரியமானவர்களை, இதை நாம் கேட்கும் போது ஆவிக்குரியவர்களை பக்குவம் பெற்றவர்களாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த அத்தியாயம் முழுவதிலும் அதிலே முதல் 9 வசனங்களை பார்க்கும்போது பெண்ணினுடைய உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றாக விவரித்து கூறப்படுகிறது. இது ஒவ்வொன்றுக்குமே ஆவிக்குரிய விளக்கம் அழகாக இருக்கின்றது. நாம் எனவே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த வசனங்களை பார்க்க கடவோம். இங்க யாருமே நம்ம சின்ன பிள்ளை யாரும் கிடையாது, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது, எல்லாம் பக்குவமானவர்கள் தான். அதனால நம்ம ஆவிக்கு ஆராய்ந்து பார்ப்பது நன்மையாக இருக்கும். முதல் வசனத்தை வாசிப்போம். ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகள் இட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாய் இருக்கிறது. உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூஷணம் போல் இருக்கிறது. சுலமித்தின் பாதங்கள் மற்றும் கால்களை பற்றிய சாலமோனின் விவரிப்பு என்னவென்று பார்க்கும்போது, இந்த வசனத்தில் மணமகளின் உடல் அழகை பாதத்திலிருந்து தொடங்கி வர்ணிக்க தொடங்குகிறார். இது ஒரு கவிதை நடையிலான விளக்கமாக இருக்கிறது. இந்த வசனத்தில் ஒருவேளை அவள் நடனம் ஆடுகையில் அவளுடைய கால்கள் முதல் இடுப்பு வரை உள்ள உடல் பகுதியின் அழகை சாலமோன் புகழ்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது சாலமோனுக்கென்று தனிப்பட்ட ஒரு சூழலில் அவள் தன் வசீகரத்தை காண்பிக்கையில் அவளை புகழ்ந்து சாலமோன் எழுதிய கவிதையாக இருக்கலாம். இவ்வசனம் அவளுடைய வசீகரம், உன்னத தன்மை மற்றும் பெண்மையின் கருணையை எடுத்து காட்டுவதற்கு துடிப்பான உருவகங்களை பயன்படுத்துகிறது. திருமண வாழ்வில் அன்பிற்கு மகிழ்ச்சியை கூட்டக்கூடிய உடல் பரிமாணத்தை இந்த வசனங்கள் கொண்டாடுகின்றன. முதலாவது ராஜகுமாரத்தியே என்று அழைக்கிறார். இது அவருடைய உன்னதமான தன்மை மற்றும் கண்ணியம் மற்றும் உயர்ந்த மதிப்பை குறிக்கிறது. நாமும் கூட கர்த்தராலே ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாருமே ராஜாக்கள், ராஜகுமாரத்திகள் தான். நம்மை அவர் இவ்வாறு அழைக்கிறார். செருப்புகள் அணிந்த உன் பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. இது மணமகளின் அசைவின் அழகை குறிக்கிறது. அநேகமாக நடனமாடும் போது அவளுடைய அழகான தோற்றத்தையும், குறிப்பாக அவளது பாதங்களின் நேர்த்தியான அசைவுகளையும் புகழ்கின்ற வார்த்தையாய் இருக்கிறது. அடுத்து சொல்லுகிறார், உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரனின் வேலையாய் பூஷணம் போல் இருக்கிறது. ஆனால் இது மூல மொழியில, எபிரேய மொழியில பார்க்கும்போது இடுப்பு என்ற வார்த்தை இல்லை. இங்கே அங்கே யாரா காயிக் என்ற வார்த்தை இருக்கிறது. யாரா காயிக் என்றால் உன்னுடைய தொடைகள் என்பதுதான் இருக்கிறது. தமிழிலே அது இடுப்பின் வடிவு என்று சொல்லி போட்டிருக்கிறார்கள். உன் தொடைகளின் வளைவுகள் நகைகளை போன்றவை என்றுதான் அந்த அர்த்தத்தில் தான் வருகிறது. அவருடைய கால்கள் வலிமை பெற்றவைகளாய் கைவினைஞர் செய்த மதிப்புமிக்க ஆபரணங்கள் போன்றதாக இருப்பதாக சாலமோன் விவரித்தார்.
இது அவருடைய உடல் கவர்ச்சியையும் அவருடைய வடிவத்தின் தலை சிறந்த கைவினை திறனையும் எடுத்து காட்டுகிறது. இது ஒரு கவிஞரின் கைகளின் திறமை மிகுந்த வேலையாக இருக்கிறது. அவருடைய அழகு நேர்த்தியானது மற்றும் கவனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை வலியுறுத்துகிறது. இந்த வசனம் ஒரு விரிவான ஆனால் தனிப்பட்ட வகையிலான நெருக்கமானதும் உள்ளத்தில் கிளர்ந்து எழும் உணர்வுகளால் நிறைந்ததுமான கவிதையின் தொடக்கமாக இருக்கிறது. இந்த வசனம் இது காம உணர்வை கொண்டாடும் பகுதியாக இருந்தாலும் ஒரு முதிர்ச்சி அடைந்த நம்பிக்கையான மற்றும் ஆழமாக இணைக்கப்பட்ட திருமண உறவை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. திருமணத்திற்குள்ளாக பாலியல் நெருக்கம் என்பது மிகுந்த அவசியமா இருக்கிறது, ஆணுக்கும் பெண்ணுக்கும். அப்ப இந்த திருமணத்திற்குள் பாலியல் நெருக்கத்தை போற்றுவதற்காகவே தேவன் நமது உடலை வனப்பாக வடிவமைத்து வைத்திருக்கிறார் என்பதை இது வலியுறுத்துகிறது. இந்த வசனத்தை ஆவிக்குரிய விளக்கம் என்ன? சாலமோனின் உன்னத பாட்டு 7:1 கிறிஸ்து தமது சபையின் மீது கொண்டிருக்கும் ஆழமான அன்பின் அழகான ஆவிக்குரிய சித்தரிப்பை வழங்குகிறது. இது சபையை ஒரு தலை சிறந்த கலைஞரால் அழகுடன் அலங்கரிக்கப்பட்ட ராஜகுமார்த்தியாக பார்க்கிறது. பாருங்க, கல்யாணத்துக்கு பிரைடல் மேக்கப்னு போடுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரைடல் மேக்கப் சென்டர் நிறைய இருக்குது. பொண்ணை அலங்கரித்து தான் கொண்டு வருவார்கள். அது போன்று தேவன் நம்மை பாதம் முதல் தலை வரைக்கும் கேசம் வரைக்கும் அலங்கரிக்கிறார். இது சபையின் மீட்கப்பட்ட சபையின் ராஜ அடையாளத்தை குறிக்கிறது. அழகான சுறுசுறுப்பான பாதங்கள் என்பவை சபையார் என்ற வகையில் நாம் தேவனுடைய கிருபையில் நடந்து கொள்வதன் வகையை குறிப்பிடுகிறது. இது விசுவாசியின் அல்லது சபையின் ஆன்மீக மதிப்பு மற்றும் ஒழுங்கான நடத்தையை எடுத்து காட்டுகிறது. முக்கியமான ஆன்மீக கருப்பொருள்கள் என்னவென்று பார்க்கும்போது, ஒன்று சபையின் அழகு மற்றும் ராஜ அடையாளம். ராஜகுமாரத்தி என்ற வகையில் ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ராஜாத்தியாக காணப்படுகிறோம். இது நமது சுய தகுதியால் அல்ல, மாறாக தேவனால் வழங்கப்பட்ட மதிப்புமிக்க கண்ணியத்தையும் உண்மைத்தன்மையை பிரதிபலிக்கிறது. செயல்பாட்டில் உள்ள கிருபை. செருப்பு அணிந்த பாதங்கள் என்பது செயல்பட தயாராக இருக்கிற பாதங்களை குறிக்கிறது. இப்ப நம்ம எங்கேயாவது வெளியில போறோம்னாக்க அது இந்த ஈரோடு பக்கம்லாம் சொல்லுவாங்க, செருப்பு தொட்டுக்கிட்டு வாங்க அப்படிங்குவாங்க. செருப்பை தொட்டுக்கிட்டு வர்றேன்னு என்ன அர்த்தம்? செருப்பை போட்டுக்கிட்டு வாங்கன்னு அர்த்தம். செருப்பு போட்டோம்னாக்க நம்ம புறப்பட தயாராயிட்டோம்னு அர்த்தம். சின்ன பிள்ளைகளை பாருங்க, நம்ம வெளியில பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு வெளியில செருப்பை போடும்போது நம்மகிட்ட வர்றதுக்கு தாவும். ஏன்னா நம்ம வெளியில போக போறது அந்த பிள்ளைக்கு தெரியும். அப்ப நம்ம வெளியில போனாக்க அப்பா கூட போனா தாத்தா கூட போனா வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிறது தெரியும் அந்த பிள்ளைகளுக்கு. நம்ம கூட வர்றதுக்கு அழுகும். அப்ப செருப்பை தொடுதல் அல்லது செருப்பை போடுதல் என்பது நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க தயாராக இருக்கின்ற ஒரு நிலையை குறிக்கிறது. சுவிசேஷத்திற்காக செயல்படும் பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று தீர்க்கதரிசி முன்னுரைத்தார். ஏசாயா 52:7 நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை பார்த்திருக்கிறோம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல் என்று சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. அது மாதிரி பவுல் ரோமர்கள் நிருபம் 10:15 கூட இந்த வசனத்தை மேற்கோள் காண்பித்தார். ரோமர் 10:15 அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு என்ன செய்யறாங்க? பாதங்களை அழகுபடுத்துறதுக்கு அதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க, மெனிக்யூர். மெனிக்யூர்ங்கிறது விரல்களை அழகுபடுத்துவது, மேக்கப் வார்த்தைகள் இதெல்லாம். பெடிக்யூர் என்பது பாதங்களை அழகுபடுத்துவது. இப்ப கிறிஸ்தவரை நம்முடைய பாதங்கள் எப்பொழுது அழகாக இருக்கும்? நாம சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க செல்லுகின்ற போதுதான் அழகாக இருக்கும். பிரியமானவர்களே, இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம சுவிசேஷத்தை அறிவிப்பது நம் ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஊழியக்காரருடைய வேலைன்னு நம்ம உதவி செல்லிட முடியாது. எல்லா விசுவாசிகளும் எல்லா கிறிஸ்தவர்களும் அவர்கள் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் எப்பொழுதும் சுவிசேஷத்தை அறிவிக்க தயாராக இருக்க வேண்டும். உங்களிடத்தில் உள்ள நம்பிக்கையை குறித்து கேட்டு விசாரிக்கிறவர்கள் சாந்தமாய் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள் என்று பேர் சொல்லுகிறார். அப்ப நம்ம சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க தயாராக இருக்கின்ற போதுதான் நம்முடைய பாதங்கள் அழகாய் இருப்பதாக தேவன் கூறுகின்றார். தெய்வீக கைவினைத்திறன். விசித்திர தொழிற்காரர் என்பது விசுவாசியின் குணாதிசயம்
மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அழகு ஆகியவை நிபுணத்துவத்துடன் அமைக்கப்பட்ட நகைகளை போன்றவையாக. பாருங்க, நகையெல்லாம் எவ்வளவு டிசைனா வருது. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அதிசயமா இருக்குது. அதை செய்யற தொழிற்காரர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை செய்வார் யோசிச்சு பாருங்க. அதான் 1 கிராம் தங்கத்தை மெல்லிய கம்பியாக நீட்டினால் 2 கிலோமீட்டர் வரைக்கும் நீட்ட முடியுமா? அவ்வளவுக்கு அந்த தங்கத்துக்கு பவர் இருக்குது. 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீட்ட முடியுமா 1 கிராம் தங்கத்தை? அப்ப அந்த அளவுக்கு அதை கம்பியாக நீட்டி அதை வளைத்து உருவாக்கி அதை செய்யறது எவ்வளவு சிரமமான காரியம். அப்ப அதை போன்று தேவன் நம்மை உருமாற்றும் வேலையை செய்கிறார். நம்மை நேரடி விளைவாக, அவருடைய வேலை நேரடி விளைவாக நாம் இருக்கிறோம். பூஷணம் என்ற வார்த்தை அணிகலன், ஆபரணம், நகை என்று பொருள்படுகிறது. அது பழைய வார்த்தை, வடமொழி வார்த்தை. பூஷணம் அப்படின்னாக்கா அணிகலன், ஆபரணம், நகை என்று பொருள்படுகிறது. நாகபூஷணம்னு பேர் வச்சிருப்பாங்க. அதாவது நாகம் போன்ற ஒரு ஆபரணம், அணிகலன் என்ற அர்த்தம் அது. அப்ப கால்களையும் இடுப்பையும் அல்லது தொடைகளையும் அணிகலனுக்கு ஒப்பிடுவதன் மூலம் நற்செய்தி அறிப்பரின் கால்களின் மதிப்பை இங்கு சாலமோன் உயர்த்தி காண்பிக்கிறார். ஒழுங்கான நடை, கால்கள், இடுப்பு அல்லது தொடை என்று சொல்லும் போது நம்ம நடை ஒழுங்கான நடையாக இருக்க வேண்டும். எனக்கு 23வது வருஷம் இந்த வலது கால் முறிவு ஏற்பட்டது. என்னமே இந்த நடை ஒழுங்காகல. உள்ளுக்க பிளேட் இருந்துகிட்டு தொந்தரவு கொடுத்துட்டேன்னா இருக்குது. அப்ப நடை ஒழுங்கா இருக்க வேண்டும். இல்லைன்னா கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. அப்ப கர்த்தரை பிரியப்படுத்துகிற வகையிலே நீதியான, நிலையான மற்றும் பாராட்டத்தக்க வாழ்க்கை முறையை நாம் வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது. அடுத்து, அப்படி வாழுகின்றவர்களை கிறிஸ்து போற்றுகிறார். இந்த வசனம் கிறிஸ்து தமது மணமகளாகிய சபையின் மீது அல்லது ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியின் மீது கொண்டிருக்கும் ஆழ்ந்த மகிழ்ச்சியையும் போற்றுதலையும் பிரதிபலிக்கிறது. சபையின் ஆவிக்குரிய அழகை அவர் மதிக்கிறார். அடுத்து 2வது வசனத்துக்கு போகின்றோம். உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்டக்கலசம் போல் இருக்கிறது. உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது. முதலாவது சூலைமித்திய பெண் நாபியை பற்றி சற்று விவரிப்பை பார்ப்போம். சூலைமித்திய பெண்ணின், அதாவது சபை என்ற பெண்ணின் நாபி, அதாவது தொப்புள், ஒரு வட்டமான கிண்டம் போன்றது. அது திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போல் இருக்கிறது என்பது சபைக்கு மிகவும் பொருத்தமான விளக்கமாக இருக்கிறது. சபை என்ற பெண்ணின் தொப்புள் அழகாக மட்டுமல்ல, பலன் நீக்கும் விதத்தில் இருக்கிறது. ஏனென்றால் தொப்புள் என்பது கருப்பையில் இருக்கும் குழந்தையோ அல்லது குழந்தைகளையோ, 8 குழந்தை இருக்கலாம், சில சமயத்துல 3-4 குழந்தைகள்லாம் இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு வளர்ப்பதற்கான ஒரு சரியான உணவு செலுத்தும் கருவியாக இருக்கிறது. கருப்பையில் உள்ள குழந்தைக்கு அல்லது குழந்தைகளுக்கு தேவையான உணவும் போஷாக்கும் தொப்புள் கொடி மூலமாகத்தான் தரப்படுவது. அது போன்று சபையில் ஞானஸ்நானத்தின் மூலம் பிறக்க இருக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான ஆவிக்குரிய உணவும் போஷாக்கும் ஊழியர்களால் தரப்படுகிறது. இந்த நாட்களிலே நான் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஞானஸ்நானத்தை நோக்கிய கடைசி தொடுகை, ஃபைனல் டச் டுவர்ட்ஸ் பேப்டிசம் என்ற ஒரு வேத பாடத்தை நானும் கூட தொடங்கி இருக்கேன். இப்ப நேற்று 3வது நாளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். சில அங்க மெட்ராஸ் பகுதியிலிருந்து சில சகோதரர்கள் கேட்டாங்க. குறிப்பாக ஜஸ்லின் பிரதர் கேட்டாரு, தரணி பிரதர் கேட்டாரு. சரி, தமிழ்நாடு பூரா பயன்படுத்துமே அப்படின்ட்டு அதை ஞானஸ்நானத்தை நோக்கி கடைசி தொடுகை, ஃபைனல் டச் டுவர்ட்ஸ் பேப்டிசம் என்ற தலைப்பிலே அந்த பிரசங்கத்தை தினம் சாயங்காலம் 4 to 5 கான்கால்ல நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இதை யார் வேணாலும் கலந்துக்கலாம். அந்த அந்த ஆடியோவை நான் நம்ம குரூப்ல எல்லாம் போட்டிருக்கிறேன். அதை கேட்டு பாருங்க. இது தினமும் 4 to 5 மணி வரை, மாலை 4 முதல் 5 மணி வரையில் கான்பரன்ஸ் கால் மூலம் நடத்தப்படுகிறது. உங்கள் உள்ளூர் சபையில் ஞானஸ்தானத்துக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் இந்த பாடத்தை நேரடி அனுபவமாக பெறுவதற்கு அவர்களை என்னுடைய இந்த நம்பர்களை அழைக்க சொல்லுங்கள். 80 72 81 49 73. இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிற நம்பர். ஏன்னா 2 நம்பர் இருக்குது இல்ல, இந்த நம்பர் மூலமா தான் நம்ம கூப்பிடுறோம் எல்லாரையும். தினமும் 4 மணிக்கு அழைக்க சொல்லுங்கள். யார் வேணாலும் இதை சேரலாம். மேலும் இதன் ஒளிப்பேழையானது நமது வாட்ஸ்அப் குழுவில் தினமும் பதிவிடப்படுகிறது. யூடியூப் மூலமாக பதிவிடப்படுகிறது. சொல்லுங்க. வேதாகமத்தின் அடிப்படை பாடங்களை தொகுத்து வழங்கும் இந்த பாடத்தொடர் ஞானஸ்நானத்தில் சபையில் பிறக்க விரும்பும் பிள்ளைகளுக்கு மிகுந்த உபயோகமாக ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனது யூடியூப்
சேனலில் கூட இதை வந்து ஃபைனல் டச் டுவர்ட்ஸ் பேப்டிசம் FTTB அல்லது ஞானஸ்நானத்தை நோக்கி கடைசி தொடுகை என்ற பெயரில் தொடர் பாடங்களாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். உங்கள் உள்ளூர் சபையில் ஞானஸ்நானம் பெற தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு, கர்ப்பத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த பாடங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். சபை என்ற பெண்ணின் கர்ப்பத்தில் இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு தொப்புள் கொடி மூலமாக இந்த சிறந்த உணவை தந்து அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக நல்ல முறையில் வளர்ந்து ஏற்ற வேலையில் ஞானஸ்நானத்தின் மூலமாக சபையில் பிறக்க இந்த பாடங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வட்டக்கலசம் என்பது, வட்டம் என்பது ஒரு முடிவற்ற தன்மையை குறிக்கிறது. வட்டத்துல எது தொடக்கம் எது முடிவு ஒண்ணுமே முடியாது. ஒரு வட்டம் வரைகிற போது அதுல தொடக்க புள்ளியும் கிடையாது, நிறைவு புள்ளியும் கிடையாது. பிரதர் யாரு பிரதர்? கொஞ்சம் மியூட்ல போடுங்க பிரதர். பிரதர் கொஞ்சம் மியூட்ல போடுங்க திருமூர்த்தி பிரதர். வட்டக்கலசம் என்பது ஒரு முடிவற்ற தன்மையை குறிக்கிறது. இதை வந்து கணிதத்துல இன்ஃபினிட்டிவ் என்பார்கள், முடிவற்றது. மரியாளிடம் வந்த தேவதூதன் சொன்னார், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். ஆக முடிவில்லாத ராஜ்யமாகிய கிறிஸ்தன் சபையே இவ்விடத்தில் தூதன் குறிப்பிட்டான். எனவே நாபி என்பது சபையின் பலனளிப்பை குறிக்கிறது. இது ஓரளவுக்கு தேவனுடைய ஆவியானவரின் எல்லா கிருபைகளையும் நல்ல இயக்கங்களையும் தனக்குத்தானே மெச்சிக்கொள்வதிலும் அவற்றை சபையின் நலனுக்காக மேம்படுத்துவதிலும் சபை ஈடுபடுகிறது. முக்கியமாக அவள், அதாவது சபை என்ற பெண், தனது வயிற்றில் சுமந்து கொண்டுள்ள பிள்ளைகளுக்கு தேவனுடைய கட்டளைகள் என்ற ஆரோக்கியமான திராட்சை ரசத்தை கொடுத்து போஷாக்களிக்கிறாள். சுலமித்த பெண்ணின் வயிற்றை பற்றி சாலமோன் கூறுவது என்ன? உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல் இருக்கிறது என்று சாலமோன் கூறினார். உன் பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உள்வைக்கப்பட்டு போஷிக்கப்படும் உன் வயிறு கோதுமை அம்பாரத்தை, அம்பாரம்னா குவியல், கோதுமை குவியலை போன்று உள்ளது. அதாவது கோதுமை குவியலை வயல்வெளியில் சேர்த்து வைத்திருப்பதை போன்று அவளது வயிறு வட்டமானதாகவும் புடைத்ததாகவும் அல்லது பெரியதாகவும் இருக்கிறது. கர்ப்பிணி பெண்களுக்கு உள்ளது போலவே சபை என்ற பெண்ணின் வயிறு, அதில் உள்ள இன்னமும் பிறவாத குழந்தைகளுக்கு தேவனுடைய போதனை என்ற ஊட்டச்சத்தை கொடுப்பதற்காக வசனத்தினால் நிறைக்கப்பட்டதாக இருக்கிறது. இது திராட்சரசம் மற்றும் கோதுமை ஆகிய சத்து நிறைந்த பொருட்களை போன்று ஆத்துமாவிற்கு ஊட்டம் தரும் போதனைகள் நிறைந்ததாக உள்ளது. தேவன் சபை என்ற பெண்ணின் வயிற்றில் உள்ள மற்றும் பிறந்து வளர்ந்து கொண்டுள்ள தமது பிள்ளைகளின் பல திறன்களுக்கு ஏற்ப தமது சபையில் சேமித்து வைத்திருக்கும் பல்வேறு ஏற்பாடுகளை இங்கு நாம் கவனிக்க முடியும். குழந்தைகளுக்கு பால், வளர்ந்தவர்களுக்கு வலிமையான ஊட்டம் தரும் உணவு முதலின இதில் அடங்கும். அல்லிமலர்களுடன் சுற்றி திரியும் பெண் போன்ற அழகு சபைக்கு வேண்டியதில்லை. அலங்காரத்திற்காகவோ அல்லது பாதுகாப்பிற்காகவோ சபை என்ற பெண் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஏனென்றால் வல்லமை மிகுந்த தேவன் சபைக்கு பாதுகாவலராக இருக்கிறார். ஆனால் அலங்காரம் மற்றும் அழகு என்பவற்றுக்கு மேலாக அவள் யாரு? சபை என்ற பெண் தனது ஊட்டச்சத்து மிகுந்த உணவினால் தமது வயிற்றில் உள்ள மற்றும் பிறந்து வளர்ந்து கொண்டுள்ள பிள்ளைகளை போஷித்து பராமரிப்பவளாக இருக்கிறார். எனவே அவள் தன் அழகுக்கு தரும் முக்கியத்துவத்தை விட அதிகமான முக்கியத்துவத்தை தனது பிள்ளைகளுக்கு ஊட்டம் நிறைந்த உணவு தர கவனமாய் இருக்கிறாள். யாரு? சபை. அவளுடைய குழந்தைகள் ஏராளமானவர்கள் மற்றும் நன்கு ஊட்டம் பெற்றவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் அல்லிமலர்களைப் போல அழகாகவும் கண்களுக்கு இன்பமாக இருக்கிறார்கள் என்றும் முற்றிலும் தூய்மையானவர்களாகவும் மற்றும் அப்பாவிகளாக இருக்கிறார் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இதில் கிறிஸ்துவும் சபையும் அல்லிமலருடன் உட்படப்படுகிறார்கள். அடுத்து 3வது வசனம். உன் 2 ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாய் இருக்கிறது. சுலைமீத்தி பெண்ணின் மார்பகங்களை சாலமோன் எவற்றுடன் ஒப்பிட்டார்? சாலமோனின் உன்னத பாட்டு 7:3 உன் மார்பகங்கள், ஸ்தனங்கள்னா மார்பகங்கள் ஒரு வெளிமான் குட்டியின் இரட்டை குட்டிகளை போன்றவாய் இருக்கின்றன என்று சொல்கிறார். இது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை புகழ்ந்து பாடும் ஒரு கவிதை அல்லது நெருக்கமான பாராட்டுரையாக இருக்கிறது. இது அவருடைய கருணை, அழகு மற்றும் உடல் ஈர்ப்பை எடுத்து காட்டுகிறது. இயற்கையான வெளிமான்கள் என்ற உருவகத்தை பயன்படுத்தி இது ஒரு உறுதியான திருமணத்திற்குள் அவர்களை அன்பின்
மென்மையான முழுமையான சமச்சீர் தன்மையை பெற போற்றுவதாய் இருக்கிறது. இந்த வசனத்தின் முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்க்கிறோம். வெளிமான் குட்டிகளின் சித்தரிப்பு. வெளிமான் குட்டிகளுடன் சூலமீட்டு பெண்ணின் மாறுங்களை ஒப்பிடுவது என்பது அந்த வெளிமான்களைப் போல அவள் மென்மையானவளாக, கருணை மிகுந்தவளாக, இயற்கை அழகு உள்ளவளாக இருக்கிறாள் என்பதை வலியுறுத்துகிறது. இரட்டை குட்டிகள் என்பதன் அடையாளம் சமச்சீர்மை, நல்லிணக்கம் அல்லது சமநிலையை எடுத்து காட்டுகிறது. இதில் திருமணத்தின் சூழல் பார்க்கும்போது இந்த பகுதி கணவன் மனைவி இடையேயான நேசமானது உடல் ஈர்ப்பின் பறந்து விரிந்த அளவிலான தேவன் நியமித்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இது ஏன் தேவன் நியமித்த கொண்டாட்டம் என்று சொல்லுகிறோம்? திருமணத்தை யார் ஏற்படுத்தினது? ஆதியிலே தேவன் ஏற்படுத்தினார். திருமணம் என்பது உலகம் முழுவதற்குமான, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதற்குமானது. உலகம் முழுவதிலுமே ஒழுங்காக நடக்கின்ற எல்லா திருமணங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கின்றார். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா திருமணமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்ப இது திருமணத்திலே கணவனுக்கு மனைவிக்குள்ள ஆழ்ந்த நெருக்கத்தை குறிப்பதா இருக்கிறது. இதுல முதிர்ச்சியடைந்த நேசம் பார்க்கும்போது இந்த சித்தரிப்பு நிறுவப்பட்ட ஒரு ஆரோக்கியமான திருமணத்திற்குள் அன்பின் முதிர்ந்த நம்பிக்கையான வெளிப்பாட்டை குறிப்பதா இருக்கிறது. தலை முதல் கால் வரை மணமகளை விவரிக்கும் ஒரு பகுதியில் தோன்றும் இந்த வசனம். எங்க யார் இந்த சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது? தலை முதல் கால் வரை மணமகளை விவரிக்கும். கால் முதல் தலை வரை. பிரதர், போன பேசாம ஒரு இடத்துல வச்சிருங்க பிரதர், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பிரதர். யாருன்னு தெரியல, திருமூர்த்தியா யாருன்னு தெரியல. இல்லைங்க, நம்ம இல்லைங்க, யாரோ ஒருத்தர் போன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கால் முதல் தலை வரை மணமகளை விவரிக்கும் ஒரு பகுதியில் தோன்றும் இந்த வசனம் மணவாளனின் தீவிரமான போற்றுதலையும் விருப்பத்தையும் பிரதிபலிக்கிறது. அவர் தனது மணவாட்டின் அழகை புகழ்ந்து ஆழமான நேசத்துடனும் மதிப்புக்குரியவைகளும் போற்றுகிறார். பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் இங்கே சொல்லப்படுகின்றன என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சூலமீட்டு பெண்ணின் இரு மார்பகங்கள் என்பவை சபை என்ற பெண் போற்றி பாதுகாக்கும் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு என்ற இரண்டு பிரிவுகள் ஆகும் என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவற்றில் உள்ள வசனங்களை பற்றி பேதுரு என்ன சொல்றாரு? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திரு வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலி மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று பேதுரு உரைக்கிறார். ஆக இந்த மார்பகங்கள் என்பவை, அதாவது சபை என்ற பெண்ணின் மார்பகங்கள் என்பவை ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. அடுத்து இன்னொரு கூடுதல் குறிப்பு ஒன்று இருக்கிறது. எபேசு நகரில் இருந்து தியானாலின் சிலையானது வானத்திலிருந்து விழுந்த விண்கள் ஒன்றிலிருந்து செதுக்கப்பட்டது. அந்த விண்கள் முழுவதிலும் இருந்த குமிழ்கள், நிறைய குமிழ்கள் இருந்தன. அதை எபேசு நகர மக்கள் என்னன்னு சொன்னாங்கன்னாக்கா, தியானாளுடைய மார்பகங்கள் என்று கூறினார்கள். அதாவது தியானால் தன் உடல் முழுவதும் மார்பகங்கள் உடையவளாய் இருந்து எபேசியரையும் அவர்கள் நிலங்களையும் அவர்கள் மிருகஜீவனையும் போஷித்து பராமரித்தாள் என்று கருதினார்கள். எனவேதான் அவர்கள் பவுலை எதிர்த்து நிற்கையில் தீமேத்திரி என்ற தட்டானுடைய தலைமையில் கூடி நின்று எகிப்தியுடைய தியானாலே பெரியவள் என்று தொடர்ந்து கத்திக் கொண்டிருந்தார்கள். இது அப்போஸ்தலர் நடவடிக்கை 19ஆம் அதிகாரத்தில் 23-43 வரைக்கும் படிச்சு பார்த்தா இந்த வரலாற்றை நாம் அறியலாம். புறதெய்வ வணக்கத்தாரிடத்திலும் உண்மையான தேவனை வழிபடும் நம்மிடத்திலும் கூட இந்த மார்பகங்கள் என்பவை ஊட்டம் தரும், உற்சாகம் தரும், உலகத்திலே சத்து மிகுந்த மற்றும் சுத்தமான உணவை தரும் உறுப்புகள் என்ற கருத்து நிலவுகிறது. ஆவிக்குரிய வகையில் இது பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளை குறிக்கிறது. முன்பு எழுதப்பட்டவைகள் என்ற மார்பகமானது நமக்கு போதனை மற்றும் படிப்பினை என்ற ஊட்டச்சத்து மிகுந்த உணவை தருகிறது. அதே வேளையில் சுயாதீன பிரமாணமாகிய கிறிஸ்துவின் பிரமாணம் புதிய ஏற்பாடு என்ற மார்பகம் நமக்கு இன்னும் அதிக ஊட்டச்சத்து மிகுந்த உணவை தருகிறது. அதை உட்கொள்ளும் நாம் கேட்கிறதை மறக்கிறவர்களாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவர்களாயிருந்து நமது செய்கையில் பாக்கியவான்களாயிருக்க இந்த ஊட்டமிக்க உணவு உதவுகிறது. இப்பொழுது நாம் இந்த உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களில் நாம் பெற்றுக்கொண்ட பாடங்களை சுருக்கமாக தொகுத்து காணப்போகிறோம். சாலமோனின் உன்னத பாட்டு 7:1-3 வசனங்களில் மணமகளின் அழகு அவளது செருப்புகள் அணிந்த கால்களிலிருந்து தொடைகள் அல்லது இடுப்பு அல்லது மற்றும் மார்பகங்கள் வரை தெளிவாகவும் கவிதை ரீதியாகவும் விளக்கப்படுகிறது. ஆவிக்குரிய வகையில் பார்க்கும்போது கிறிஸ்து என்ற மணமகன் தன்னுடைய மனைவியாகிய சபை, அந்த இருவருக்கு இடையிலான உரையாடலாக பெரும்பாலும் விளக்கப்படும் இந்த பகுதி பல முக்கிய பாடங்களை எடுத்து காட்டுகிறது. குறிப்பாக ஒரு 5 பாடங்களை மட்டும் பார்த்து இந்த செய்தியை முடித்துக் கொள்வோம்.
முதலாவது கிறிஸ்துவின் பார்வையில் சபையின் அழகு. விரிவான நன்றியுணர்வுள்ள விளக்கமாக இது உள்ளது. சபையினிடத்தில் குறைபாடுகள் இருந்த போதிலும் அவை யாவும் கிறிஸ்துவனால் நீக்கப்படுகிறது. பெண்ணிடத்திலே ஏதாவது குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை எல்லாம் சரிப்படுத்தி அந்த மணமகன் என்ன செய்யறான்? காத்துக் கொள்ளுகிறான், தன்னுடைய மனைவியை காத்துக் கொள்கிறான். அது மாதிரி சபையை கிறிஸ்து உன்னதமானதாக, நியாயமானதாக மற்றும் இனிமையானதாக கண்ணோக்குகிறார். சபை என்ற வகையிலே முழு சபையையும், அதோடு விசுவாசி என்ற வகையிலே நம் ஒவ்வொருவரையும், நம்ம ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் நம்ம கிறிஸ்துவின் மனவாட்டிகள், நம்மிடத்தில் குறைகள் எல்லாவற்றையும் கலைந்து விட்டு நம்மை உன்னதமானவர்களாக, நியாயமானவர்களாக, இனிமையானவர்களாக கண்ணோக்குகிறார் கிறிஸ்து. விசுவாசிகள் என்ற விலைமதிப்பற்ற தலை சிறந்த படைப்புகளாக கருதுகிறார் அவை. அப்ப இது நம்ம எஜமானரின் திறன் மிகுந்த கைவேலையாக இருக்கிறது. கிறிஸ்துவின் பார்வையில் சபையின் அழகு. இரண்டாவது, தயாரான நடையின் அழகு. செருப்புகள் அணிந்த கால்கள். செருப்புகள் அணிந்துள்ள பாதங்கள் பற்றிய குறிப்பு தயார் நிலை மற்றும் நோக்கத்தை குறிக்கிறது. ஆவிக்குரிய ரீதியில் இது சமாதானத்தின் நற்செய்தியால் உலக மக்களின் இருதயங்களை தொடும்படி கட்டளை பெற்றுக் கொண்ட விசுவாசிகளை நம் ஒவ்வொருவரையும் குறிக்கிறது. நம்ம சமாதானத்தின் செய்தியை இந்த உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நல்ல வேலையை செய்ய உறுதியாகவும் தயாராகவும் நடந்து செல்லவும், பாவத்திற்கு பதிலாக கிருபையின் வாழ்க்கையை வாழவும் நாம் பெற்றுள்ள பாதுகாப்பையும் நமது பகுதியில் நாம் கொண்டிருக்க வேண்டிய தயாரான மனநிலையும் இது பிரதிபலிக்கிறது. அப்ப இரண்டாவது, தயாரான நடையின் அழகு. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தயாராகிற நடை. அடுத்து மூணாவது, ஆவிக்குரிய முதிர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து. நாபி அல்லது தொப்புள் என்பது முழு வட்ட கிண்ணமாகவும் வயிறு கோதுமை குவியலாகவும் சித்தரிக்கப்படுவது மிகுதியையும் ஆன்மீக ஊட்டச்சத்தையும் குறிக்கிறது. இது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசியை குறிப்பிடுகிறது. மேலும் நாம் மற்றவர்களை ஆவிக்குரிய சத்தியத்தால், ஜீவ அப்பத்தினால் வளர்க்கும்படி செயல்பட வேண்டியவர்கள் என்பதையும் உணர்த்துகிறது. மூன்றாவது, ஆவிக்குரிய முதிர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து. நான்காவது, வாழ்க்கையிலும் கோட்பாட்டிலும் சமநிலை. மார்பகங்களை வெளிமானின் இரட்டை குட்டிகள் என்று விவரிப்பது சமநிலை, அப்பாவித்தனம் மற்றும் முதிர்ச்சியை குறிக்கிறது. இது ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையின் கோட்பாட்டையும் நமது அன்றாட செயல்களுடன் சமநிலைப்படுத்துகிறது. இது அழகான இணக்கமான பக்தியுள்ள வாழ்க்கையை உருவாக்குகிறது. ஆக இந்த இரண்டு மார்பகங்கள் என்பவை பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, அதிலிருந்து வரக்கூடிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நாம் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த ஐந்தாவது, பரஸ்பர போற்றுதலின் மகிழ்ச்சி. கிறிஸ்துவுக்கும் அவரது சபைக்கும் இடையிலான அன்பு ஒருவருக்கொருவர் காண்பிக்கும் பூரணப்பட்ட அன்பாக இருக்கிறது. இது ஒரு கொண்டாட்டமாகவும் நம்மை படைத்தவருக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் உள்ளது. ஆக இந்த பரஸ்பரம் போற்றுதல், ஒருவருக்கு போற்றுதல்ல நம்ம இன்பம் அடைகிறோம். கிறிஸ்து நம்மை போற்றுவதிலே அவர் மகிழ்ச்சி அடைகிறார், நாம் கிறிஸ்துவை துதிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறார். சாராம்சத்தில் காணுகையில் இந்த வசனங்கள் தேவன் தமது மக்களாகிய நமக்குள் மிகுந்த மகிழ்ச்சியை காண்கிறார் என்று நமக்கு உணர்த்துகின்றன. நாம் கிருபையில் நடக்கவும் முதிர்ச்சியில் வாழவும் உலகிற்கு ஆவிக்குரிய வாழ்வாதாரத்தின் ஆதாரமாக இருக்கும் அழைக்கப்பட்டது. இத்துடன் நாம் உன்னத பாட்டின் இந்த வார ஆராய்ச்சி வகுப்பை நிறைவு செய்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் நாம் தொடர்ந்து அடுத்த ஒரு வசனங்களை ஆராய்ச்சி செய்வோம். நிறைய விளக்கங்கள் காத்திருக்கின்றன. எனவே உற்சாகமாக செயல்படுங்கள். அதுவரை உங்கள் யாவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எனது ஊழியத்தின் உலகளாவிய வளர்ச்சிக்காக ஜெபிக்கும்படி உங்களையே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சகோதரரே, நன்றி சகோதரியே. நன்றி சகோதரரே. நமக்காக உன்னத பாட்டின் காரியங்களை திட்டமாய், இன்னும் அதிக திட்டமாய் ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய வகையிலே சம்பந்தப்படுத்தி இப்போதும் இந்த நேரத்திலும் நமக்கு கொடுத்த சகோதரருக்கு குழுவின் சார்பாக நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.